ஆந்திர மாநில காவல்துறை 20 தமிழர்களை செம்மரக்கட்டைகளை கடத்தியதா சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செம்மரக்கட்டைகள் தடுப்பு நடவடிக்கையிலேயே மிகப்பெரிய தடுப்பு நடவடிக்கை இதுதான் ஆந்திர மாநில காவல்துறை அறிவிச்சிருக்கு. வெகு நாட்களா ஆந்திர மாநில வனப்பகுதியிலிருந்து இந்த செம்மரக்கட்டைகள் உலகின் பல பகுதிகளுக்கு கடத்தப்பட்டு வருது. தற்போது அந்த கடத்தல் பாதை பற்றி பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில தான் உலகின் அரிய வகை செம்மரக்கட்டைகள் அதிக அளவுல காணப்படுது. தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இந்த செம்மரங்கள் அதிக அளவுல காணப்படுது. மருத்துவ பயன்கள் உள்ளிட்ட பயன்களுக்காக இந்த மரங்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தப்பட்டு வருது. அடுத்ததா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இந்த 2 பகுதியில செம்மரங்கள் அதிக அளவுல காணப்படுறதால இந்த பகுதி மக்களுக்கு இந்த செம்மரங்களை பற்றிய ஓரளவு அனுபவ அறிவு இருக்கும். அதனால இந்த செம்மர கடத்தல்ல ஈடுபடுற கும்பல் இந்த மக்களோட வாழ்வாதாரம் பின்தங்கிய நிலையை பயன்படுத்தி அவர்களை மூளைச்சலவை செய்து இந்த செம்மரக்கட்டைகளை வெட்டுவது தொடர்பான பணியில ஈடுபடுத்துறாங்க. கூலி தொழிலாளர்களா ஆந்திர மாநிலத்துக்கு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது இந்த செம்மரக்கட்டைகளை திட்டமிட்டு ஒரு கும்பல் பண்ணிட்டு வருது. அதாவது 3 குழுவா பிரிஞ்சு பண்றாங்க. வெட்டுவதற்கு ஒரு கும்பல், அதனை கடத்துவதற்கு ஒரு கும்பல், விற்பனை செய்வதற்கு ஒரு கும்பல்னு திட்டமிட்டு இந்த செம்மர கடத்தல்ல ஈடுபடுறாங்க. இப்போ அந்த செம்மரக்கட்டைகள் எந்த பகுதி வழியா சென்னை துறைமுகத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த பகுதியிலிருந்து நேரடியாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சென்னை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்படுது. பின்னர் சென்னை துறைமுகத்திலிருந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த செம்மரக்கட்டைகள் கொண்டு செல்லப்படுது. அதாவது முதல் கட்டமா சென்னையிலிருந்து தெற்காசிய நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இந்த செம்மரக்கட்டைகள் முதலாவதாக எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு கடத்தி செல்லப்படுது. இதுதான் செம்மர கடத்தலோட கடத்தல் பாதை.